கர்மசாமி சிவகங்கை எல்லை தன்னுடைய பிள்ளைகளை பத்தி மனம் நொந்து கேட்க வந்தவன். இருந்தாலும் வேறன்னு சொல்ல வைக்கிறா வாய். இந்த உலகத்தினுடைய உலகம் அவ்வளவு தானே. ஒன்னாவே இருந்தா சாப்பிட முடியுமா? அந்த விரல் ஒன்னா இருந்தா சாப்பிட முடியுமா? அப்படி 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 இருந்தா சாப்பிட முடியும். என்ன இன்னொரு தடவை காலம் சொல்லலாம். அவரு சொல்லுவாரு 10 வயசுக்கு மேல பங்காளியான். விவரமா வரைகிற என்னப்பா வேணும்? கல்யாணம் ஏதோ ஒரு வழி சொன்னால் இன்னைக்கு சொல்லலடா கசக்கு. அவன் இஷ்டத்துக்கு கல்யாணம் முடிக்கணுங்கிற ஒரு நிலைமை வந்தா நம்ம ஏற்றுக்கிடவா முடியும்? ஏற்றுக்கலாமா? கால் விட்டுவா. ஒன்னும் பிரச்சனை இல்லை. கல்யாணத்தை நம்மளே பார்த்து பேசி முடிக்கிற மாதிரி ஒரு செல்வத்தை தாரேன். ஆவணியில கல்யாணம் நடக்கு, ஆனந்தம் பெறுவோம். முடிய இன்னொரு கேள்வி இருக்கு, முடிங்குத சொல்லு. கோயிலை பத்தி கேளான்னு. என்ன கோயில்? அம்மன் கோயில் ஒண்ணு எங்களுக்கு விவரம் தெரியாம சின்ன பிள்ளையில எங்க தாய் தப்பன்னு கூட தெரியாது. நாங்களா பார்த்தா ஒருத்தர் சொன்னதை வச்சு போய்கிட்டு இருக்கோம். ஆனா அந்த கோயிலா வேற கோயிலாங்கிறத தெரிஞ்சுக்கணும். அந்த கோயில் தான், அதே கோயில் தான். பயன்படுத்தலாம், புண்ணியம் உண்டு. வாழ்க. எல்லோரும் ஒரு டீ குடியுங்கள், கடையில ரூபா கொடுத்துருங்க. கடமை முடிந்தது கல்யாணமாக. இப்படி நம்ம வார்த்தை இருக்கோம். அடுத்த வார்த்தையை பாருங்க, அடைக்கலம் நீ என்று. கணவனே அடைக்கலம்னு சொல்லி பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுத்துருக்கோம். அப்படித்தானே கொடுப்போம்? அப்படித்தானே கொடுத்தா? ஆனா அந்த 2 பேருக்கு இடையில மனப்போராட்டம் வந்துருச்சுன்னா பெத்தவங்க தன் வாழ்க்கையவே இழந்த வேதனைக்கு வந்துடுறாங்க. அந்த மாதிரி இந்த 2 பிள்ளைங்களுடைய மனதையும் மருமகனுடைய மன பக்குவத்தையும் தெளிவாக்கி கண்குளிர ஒற்றுமையா வாழ வச்சு தந்தா போதுங்களா? வியாபார ஸ்தாபனத்தை பத்தி கூட கவலை இல்லை. ஆனா பிள்ளைகளுடைய வாழ்க்கை செம்மையாயிரணும் அப்படிங்கிற எண்ணம். அவங்க 2 மனதையும் ஒரு கூட்டுக்குள்ள கொண்டு வரேன். கொஞ்சம் என்ன நினைச்சு கண்ணை முடிக்காப்பா. இந்தாப்பா, 2 ஒற்றுமையா புனிதமாக வாழ்வாங்க. சகல செல்வம் ஐஸ்வர்யம் கிடைக்கும். நல்லா கர்மசாமி. ஆமா அப்படியா? திருநெல்வேலி பிள்ளையின் வாழ்க்கையை பத்தி கேட்க வந்தது யாரு? நம்ம கருப்பசாமி கூறி சொன்ன அந்த பாட்டு தானடா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். வீட்டு தெருவில் இருந்து இடதுபுறத்துல ஓடையும் பச்சை பசுமையான சோலை மிகுந்த செடிகளும், அதற்கு இடைப்பட்ட இடத்துல சுடமான சாமிகளுடைய காவலும் இருக்கு. புரியுதா? காவல் வா. ஆனா என்ன கருப்பசாமி அப்படியா? உன் பிள்ளையனுடைய உடல்நிலையை போய் பார்த்தேன். அவளுடைய உடல்நிலைகளும் இப்போ ஆரோக்கிய குறைவா இருந்து உட்கார்ந்திருக்கும் பொழுதே கீழே விழுந்துருவோமோ என்ற ஒரு தள்ளாட்டம் உடல். கால விழுத்து வா. என்னப்பா அதே மாதிரி 2 பேருக்கும் இடையில
மன வேறுபாடுகளும் குழப்பமும் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு பெரியவங்களுடைய மனது கொஞ்சம் ஒத்துழைச்சு போனா இந்த வாழ்க்கையை செம்மையாக்கிடலாம். ஆனா அதுக்கு மாறுபட்ட நிலைகளோடு இருக்கு. அதனால இந்த வாழ்க்கை நிலைக்குமா நிலைக்காதாங்கிற ஒரு சந்தேகத்துல என்ன பார்க்க வந்திருக்கேன். கால் வந்துட்டு வா. அந்த வாழ்க்கையை இடைபிரிய விடாம காப்பாற்றி தந்தா போதும்ல. வேற என்ன வேணும்? அது போதும். கண்ணை முடிக்க வர வைக்கிறேன். கொடு. ஒற்றுமையா இருப்பாங்க, நிம்மதியாக்கிட்டாங்க. நல்லா இருப்பாங்க. அதே நெல்லை மாநகர், அது யாருப்பா? ஆறுமங்கலம் தொடரை யாருப்பா கும்பிடுறா? ஆறுமங்கலம் தொடரை கும்பிடுறது யாரு? நீயா? கால் வந்துட்டு வா. ஏன்னா அந்த சாமி மணி அடிக்கு வராங்க. டிங் 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 டிங். கண்ணாடியை கலத்துக்கப்பா. இதுக்கு முன்னால அங்க வந்திருக்கியா? வந்திருக்கோம். எனக்கு குறி கேட்கல, கிளம்பிட்டேன். உங்கள்கிட்ட பேசினா பேசிட்டு இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரலாம். ஏன் அப்படியெல்லாம் ஒரு கேள்வியை நான் கேட்டுட்டோம்னு சொன்னா, இந்த ஸ்தலத்துக்கு எல்லா மக்களும் வராங்க. வராங்களா இல்லையாப்பா? வராங்க. அப்படி வந்து சாமி நான் சொல்லிட்டோம்னு சொன்னா, ஆஹா ஓஹோ அப்படி சந்தோஷமா கும்பிட்டு வாழ்த்திட்டு போயிருந்தாங்க. நான் கூப்பிடலன்னு சொன்னா உள்ளத்துக்குள்ளேயே கிடந்து வேதனைப்பட்டு இந்த பேசாமியை நம்பி வந்தேன். என்ன ஒரு வார்த்தை கூப்பிடுறீங்க, நாங்க 4 நாளா வந்திருக்கோம், என்ன செய்தே நீங்க அப்படிங்கிற ஒவ்வொருத்தரும் எரிச்சலும் கரிச்சலும் படுறாங்க. இப்படி எரிச்சல் பட்டவனும் உண்டு. இன்னைக்கு காலையில ஒருத்தன் வந்திருந்தான், நல்ல தாடி வச்சு திருச்சியில இருந்து. அவன் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டான். நான் வந்த நோக்கத்தை எனக்கு சொல்லுங்க சுவாமி அப்படின்னா. நான் புடிச்சுக்கிட்டேன், போடா, உன்ன மாதிரி தவம் இருந்து தெரிய வேண்டிய ஒரு விஷயத்த நீ என்கிட்ட சாதாரணமா வந்து கேட்கிற, அதனால காலப்போக்குல சரியா இருக்கும் போப்பான்னு சொல்லி அனுப்புறேன். அவன் தவம் இருந்து அனுபவிச்சு தெரிய வேண்டிய நோக்கத்தை என்கிட்ட சாதாரணமா பதில் கேட்டு போயிடலாம்னு அவன் என்கிட்ட பேசுறான். வாக்குவாதம் தேவையில்லை, போய்கிட்டே இருந்து அனுப்பி வச்சேன். ஏன்னா ஞானத்தை தேடக்கூடிய ஒருவனுக்கு ஆணவமும் திமிரும் இருக்கக்கூடாது. ஒரு பாயிண்ட். அருளும் ஞானமும் உள்ளவங்கிட்ட எதிர்வாதம் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம்னு நினைக்கலாமே தவிர டெஸ்ட் பண்ணணுங்கிற எண்ணம் இருந்தா அது பாதிப்பு அவனுக்கு தான். அத மாதிரி ஆறுமங்கலம் தொடல ஐயா மேல உனக்கு ஆனந்தமான பக்தியும் பாசமும் அதிகம். உண்மை என்னடா? அந்த கோயில்ல சாமியுடைய அவருடைய விஷயங்கள் எல்லாம் நீ தெரிஞ்சிருக்க மாதிரி எல்லாரும் தெரிஞ்சிருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா இப்ப நீங்க வந்து நின்ன உன் முகத்தையே பார்க்கல. ஆறுமங்கலம் தொடல வரான்ப்பா, அவனை கும்பிடுறது யாரு அப்படின்னு நான் கூப்பிட்டு கேட்க, உன் கூட அவருடைய அருத்தரனை உன் உள்ளத்துல இருக்க போய் தானே அந்த செய்தி எனக்கு தெரிஞ்சது. என்னன்னா தெரியுமா? தெரியாது. ஆனா இந்த இடத்துல வந்து உன் மனது கூட ஒரு முறை இவர் என்ன கடவுளா, இவர் நினைக்கிறது தான் நடக்குமா அப்படிங்கிற எண்ணமெல்லாம் உன் உள்ளத்துல தோண்டி இருக்கும். இவர் சொன்னதுதான் நடக்குமா, ஐயா இருக்காரு அப்படின்னு சிந்திக்கலாம் செஞ்சிருப்ப. அதெல்லாம் மனிதனுக்கு தோன்றக்கூடிய எண்ணம் தான்ப்பா. அது ஒரு பொழுதும் பகை கிடையாது. அவரவர் அவதாரத்துல வைத்த பற்று பக்தி, அது குறையே இல்லை. அப்படி ஒவ்வொரு பக்தியை பயன்படுத்தி தன்னை ஞானத்துக்கு கொண்டு போய் தர்மத்தின் வழியில போய் பாவத்தை நீக்கி புண்ணியம் அடைஞ்சிருந்தது தவறே கிடையாது. அது சரியா தப்பா? அதனால உன்னுடைய வாழ்க்கையை பத்தி உனக்கு என்னடா விளக்கம் வேணும்? போலாம் உனக்கு எதுக்காக தனியாவே யாரை விட்டு? குடும்பத்தை கால விட்டு. கர்மதானியுடைய அவதாரத்துல ஒரு விஷயம் உண்டு. சொன்னா சொன்னதுதான், போனா போனதுதான். ஆனா வேற ஒரு சில இடங்கள்ல கர்மசாமி இல்ல, வேற அவதாரத்துல நீ போய் ஒரு இதை எழுதி கொடுத்துட்டு வந்த பிறகு உன் எதிரியும் போய் எழுதி கொடுத்தான்னு வச்சுக்கா, உனக்கும் ஆமா அவனுக்கும் ஆமா. புரியுதா? இப்போ 12 ஆண்டுகளாக உன்னுடைய குடும்பத்துக்குள்ள
உறவுகளில் பகையும் போட்டி பொறாமையும் நடக்கும். ஆனா தற்காலத்துல உயிருக்கே எதுவும் சேதம் வந்துருமோங்கிற ஒரு சில மன உணர்வுகள், பயமும் அறிகுறிகளும் உனக்கு காட்டியது உண்டு. உண்மையா இல்லையா? இந்த நேரங்கள்ல எல்லாம் நீ மிகவும் பாதிச்சு இன்று வரை ஒண்ணு சேராத விதி நடக்கு. இதுக்கு காரணம் விதியா அல்லது மனிதனால் ஏற்பட்ட சதியா என்பது ஒரு கேள்வி. ஆனா மனிதர்கள் மாந்திரிகத்தால் செய்யப்பட்ட சதிதான் இதற்கு காரணம். கால் விட்டுவான். இந்த நிலைகளை மாற்றி உன்னுடைய ஆத்மாவுக்கு எல்லாரையும் உறவாக ஆக்கி தந்தா போதுமா? பக்கத்துல வா. உள்ளத்தாலும் என் பக்கத்தில் வா, உடலாலும் என் பக்கத்தில் வா. உன் மனத்துக்குள்ள என்ன நினைச்சுக்காடா? இந்தா பகைவர்கள்லாம் உன் பக்கம் வசமாவார்கள். இனி குடும்பங்கள்லாம் உன்னை ஒருங்கிணைந்து நடக்கும். உன் பக்கத்திலும் ஒரு சக்தி விளையாடும். நல்லா இது எப்படி எடுத்துக்கோன்னு தெரியலையா? அடுத்து எப்படி யாரை வச்சு மூவ் பண்றது? 12 வருஷம் எந்த தொடர்புமே இல்லாம இருக்கு. அடுத்து என்ன தனியை பார்க்கும்பொழுது உனக்கு ரூட் நான் கொடுக்குறேன். தைரியமா இருடா. நான் வர உன் கூட வெற்றி உண்டு, மகிழ்ச்சி அடைவாய். பார்க்கலான்னு சொன்னீங்கன்னா பாப்பா அடுத்த வாரம் பாப்பா. நல்லா இருப்பா. கருப்பசாமி நெல்லை மாநகர் கணவன் மனைவி திருநெல்வேலி எல்லை கணவன் மனைவி யாரும் வந்திருக்கா? வாங்க கால் வந்து சிவில பேரியிலே சிங்கார கோட்டையிலே சீருடனே அமர்ந்திருக்கும் மாயாண்டி. பாத்தியா அப்படி ஒரு பாட்டு வருதா? என்னடா காரணம்? தெரியலையா? உங்களுக்கு வணங்க வேண்டிய தெய்வம், உரிமையான தெய்வம் கருப்பசாமி. ஆனா உங்க பகுதிக்கு விளையாடி வரக்கூடியவர் யாரு? சிவலப்பேரி தொடல. புரிஞ்சுக்கோ. கால் உழைப்புக்கு செல்ல முடியாத உடல் தளர்ச்சியும், பிள்ளையினுடைய கல்வி வளர்ச்சியை பற்றிய மனக்குழப்பமும் சதா காலகட்டம் இருந்து கொண்டிருக்கு. இந்த ரெண்டுக்கும் தெளிவும் விருத்தியும் தந்தா போதும்ல. கால் விட்டுவா. வெற்றி மாலை கொடுப்பா என் பிள்ளைக்கு. கர்மசாமிக்கு வளமான மாலையா வண்ணமான மாலையா கொடு. மாலை எங்க எங்க இருக்கிய? மாலை எங்க? கர்மசாமிக்கு இந்தா புரட்டாசிக்குள்ள உன் பிள்ளைக்கு மாப்பிளையும் கிடைச்சாச்சு, மணமாலையும் தந்தாச்சு. சந்தோஷமாயிரு, ஆனந்தமாக இரு. வாழ்வு சில பேர காசு பணம் வச்சுக்கா, புன்னகையோட இருந்துக்கா, புண்ணியமாக இரு. முத பிள்ளைக்கு என் பேர் வச்சுக்கா. கர்மசாமி அம்பாசமுத்திரம் பக்கம் கௌதமபுரி. கௌதமபுரி கருப்பசாமி காற்றுக்கு மரம் அசையும், கொடி அசையும், இலை அசையும், தலை அசையும். ஆனா மலை அசையுமா? அசையாது. அதுக்கு பூகம்பம் வந்தா தான் மலை அசையும். உண்மையா இல்லையா? அந்த மாதிரி என் பொண்டாட்டி மலை போல மனதை வச்சிருக்கா, அசைய மாட்டுக்கால. அவ மனத்தை கருணை கொண்டு என் பிள்ளைகளோட சேர்ந்து வர வைக்கணும். அது எப்பொழுது நடக்கும் என்பது உன் கேள்வி. காரணம் சொல்லலாம். நான் சொன்னதெல்லாம் செஞ்சுக்கா, கூட வந்து சேர்த்து தரேன். இப்படி வெற்றி எடுத்துக்கோ. நல்லா இருக்கு. கருப்பசாமி ஆமா வத்தலை குண்டு, வெத்தலை துண்டு இல்ல வத்தலை குண்டு.
ஏக்கா உனக்கு வத்தலை துண்டா? வத்தலை குண்டு பக்கம் எங்க? என்ன மேல போறாங்க, மேல போறாங்க. எங்க வத்தலை குண்டை தாண்டிலாம் போகுது ஊரு செம்மை. அது எந்த ஊருக்கு போகுது? இடையில. ஆண்மகன் பாப்பா, ஆம்படையான் மட்டும் இருக்கு காண்டு சொல்லலாம். என்னடா வேணும்? ஒரு வருஷமா எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. என்ன குழப்பம்? தெய்வம் வீட்டுல வந்து எல்லாருக்குமே இந்த ஆசை உள்ளத்துக்குள்ள இருக்கு. என்ன செய்ய முடியும்? வெளி சொல்ல என்ன அறியாம நான் அழகு. அதான் கால் வந்துட்டு கடமுடு வரலாறு பார்ப்போம். ஹாய், கால் வந்துட்டு வா. உன்னுடைய குடும்பத்துல 13 ஆண்டுகளுக்கு முன்னால கருப்பசாமி அருள் எடுத்து வந்துச்சு. ஆனா இப்ப சமீப காலமா அந்த அருள் சக்தியும் நின்று அந்த தெய்வம் இருக்குமிடம் துறங்காம போயிடுது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டேன். நீங்க நினைக்கிறது மாதிரி மாந்திரிக தந்திரத்தால நடந்திருக்குமா அப்படின்னு ஒரு சின்ன சிந்தனை. அப்படி எதுவும் நடக்கவில்லை. ஆனால் தெய்வம் இவ்வளவு நாள் இன்னார்கிட்ட இருக்கிறன்னு ஒரு சில விதிமுறை இருக்கு, புரியுதா? அந்த மாற்றத்தின்படி அந்த அவதாரங்கள் மாற்றப்பட்டது. மீண்டும் வரணும்னு சொன்னா அதுக்கு எத்தனையோ வேலைகள், எத்தனையோ விஷயம் இருக்கு. இப்போ அந்த அலறல் என்பது உனக்கு அந்த சாமியினுடைய அருள் உணர்வு, வேற எதுவும் பயப்படக்கூடிய விஷயம் இல்லை. அது உனக்கு ரொம்ப வரணும்னு உண்மனதுக்குள்ள ஆசை இருந்தா உன்னால கட்டி காக்க முடியாது. வரணுமா? அதான் சொன்ன, எல்லாருக்குமே இந்த ஆசை இருக்கு. சாமியாடி உலகத்திலேயே சம்பாத்தியம் பண்ணதுக்கு 3 டிபார்ட்மெண்ட் தான் இருக்கு. யூடியூப் ஆஃப் பண்ணிட்டா உலகத்துல சம்பாத்தியம் கண்ண முடிக்கா. சரி, ஏற்கனவே இறந்து போன ஒரு ஆத்மாவை உங்க வீட்டுல கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, ஒரு கன்னி தேவதைய. அதையும் இப்ப தொண்டு தொட்டு விட்டுட்டாங்க. அதனால அதை வணங்கும் பொழுது, ஆடியில் வணங்கும் பொழுது இந்த சாமியும் தேடி வரும். காரணம் அது சும்மா வந்து அறிகுறிகள் காட்டி காக்குமே தவிர வாக்கு சொல்லாது. துணை கொடுக்கும். நல்லா கர்மசாமி. ஆமா, அதே வத்தலை கொண்டு தலைவன் தலைவி. ஒரு சுற்றுலாத்துறை, ஒரு சுற்றுலாத்துறை இருக்கு. குழந்தைகள் வந்து வேலை செய்யலாம். வத்தலகுண்டுக்கு மேல ஒரு சுற்றுலாத்துறை இருக்காது. எந்த ஊருக்கா? கொடைக்கானல். உங்க ரோட்ல கொடைக்கானல் போயிடலாமா? போயிடலாம். அதான் தாண்டி குதிரை போகுதுன்னு கேட்டேன். கால் விட்டு என்னப்பா பிள்ளைகளை பத்தி என்ன மனவர்த்தம் இப்போ? இன்னும் ஒரு 6 மாசத்துக்கு கண்டுக்கிடாம விடுங்க, வருத்தப்படக்கூடாது. நான் சொன்னா அர்த்தம் இருக்கும். 6 மாதம் கண்டுக்கிடாங்க. அதுக்கு இடையில நீங்க தகராறு பண்ணீங்கன்னா வீட்டை விட்டு வெளியேறிடும்.
ஆமா, ஏன்னா காலக்கிரகங்கள் இப்பொழுது மோசமான சூழ்நிலை. வெளியே போயிட்டா 2வது தடவை திருப்பி வர்றதுக்கு 3.25 ஆண்டுகள் ஆகும். அதனால உங்களுக்கு கஷ்டம் இல்லாம பணம் நான் தாரேன். அவங்களுடைய எதிர்கால வாழ்வை 6 மாதம் கழித்து தெளிவுபடுத்தி தரேன். கடன்காரங்களால உங்களுக்கு நச்சு இல்லாம நான் காப்பாத்தி தரேன். கால் வந்துருவோம். வா, பக்கத்துல வாப்பா. மனதை வீணா குழப்பக்கூடாது. கோபப்பட்டு பேசணும் அப்படிங்கிற எண்ணம் உன் உள்ளத்துல தோன்றும். அந்த நேரத்துல என்ன நினைச்சிடணும், கோபம் அணிஞ்சிடும். பேச்ச குறைச்சிட்டனா பெருமை வந்தாச்சு. ஏன்னா இப்பவே நான் பார்த்தேன், உன்னுடைய உடம்புல ஒரு பகுதியில நரம்பு சம்பந்தமான பிணியும் வேதனையும் இருக்கு. அது வேற மாதிரி பாய்ச்சிருந்தா உழைக்க போக முடியாது, வேதனை கொடுக்கும். அதை நான் வழி இல்லாம காப்பாற்றி தரேன். இந்த தைரியமா இரு. மடியப்படி பெண்மணியே, உன்னால அந்த குடும்பம் உயரும். இந்தாப்பா, ஆபத்து இல்லாம உன்னை காப்பாற்றி தரேன். மனோதைரியமா இருக்கு. கர்மசாமி, கர்மசாமி, ஆமா அப்படியா, சரி கேட்கிறேன். கோயம்புத்தூர் எல்லை, கோயம்புத்தூர். பணம் தொழில் நஷ்டப்பட்டு வேதனை அடைந்தது யார்? கால் வந்து யாரா வந்தீங்க? இவர் யாரு? நீங்கள் தனி. இன்னொரு தடவை காலில் வந்துட்டு வாடா. ஆஞ்சநேயர் இருக்காரா? உன்னுடைய எல்லைக்கு போற வழியில இடது புறத்துல 1 கிலோமீட்டர் தூரத்துல பெருமாள், ஆஞ்சநேயர் போன்ற தெய்வம் இருக்கு. இருக்காடா? அந்த கோபுரம் இங்க இருந்து பார்க்கறதுக்கு திருநாமத்தோட தெரியுது. ஆனா இப்ப 2.5 ஆண்டுகள் செய்கிற தொழில நஷ்டமும், தேவையில்லாத பண கஷ்டம், கடன்களால நீ வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்க. இதற்கிடையில உடலுக்குள்ளேயும் ஏதோ ஒரு பாதிப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு கற்பனை, மாயை உன் உள்ளத்துல இருக்குடா. கால் வந்துட்டு வா. வளம் கனிவாய் தரமருள்வாய். இப்போ ஒரு அமௌண்ட்டை எதிர்பார்த்து உன் உள்ள ஏங்கிக்கிட்டு இருக்கு. அந்த பணம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. ஏன் நிறைய பேங்க்ல இருந்து கிடைக்கும்னு சொல்லிட்டாங்களா? என்னடா? 20 லட்சம் வாங்கி கொடுத்துருக்கேன். ஆர்பிக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். ஒருத்தருக்கு வாங்கி கொடுத்தோம். பொறுமை வேண்டும் பெருமைக்குரிய மக்களே. 20 லட்சம் யாருக்குடா வாங்கி கொடுத்த? நம்பி நோக்கத்தை வாங்கி. ஆர்பி டிபார்ட், ஆர்பி ரைஸ் புல்லிங் மாதிரி இல்ல, தெரியல எனக்கு. கேட்டானு வாங்கி முட்டாளா வாங்கி கொடுத்த. நாளைக்கு வந்துடும், நாளைக்கு வந்துடும். வருஷங்கள் ஓடி இருக்குமே, வருஷங்கள் ஓடி இருக்கும். இப்ப கையெழுத்து போட்ட கூப்பிட்டுட்டாங்க, எனக்கு பணம் கிடைச்சிரும், உனக்கு நான் கொடுத்த பணத்துல இருந்து கூடுதலா கோடி ரூபாய் தாரம்னு சொல்லியிருப்பாரு. காலைல விட்டுவாயா? எத்தனை பேர் எப்படி கொடுத்துட்டான் தெரியுமா? நமச்சிவாயம். நம்ம பையன் ஒருத்தன் நமச்சிவாயம் இருக்காயா சென்னையில, தெரியுமா உங்களுக்கு? கோடி ரூபாய் கொடுத்துட்டான். அங்கன வாங்கி இங்கன வாங்கின்னு ஒவ்வொருத்தனையா நம்பி வருஷம் 16 வருஷம் ஆயிடுது. ஆர்பியில பணம் வரும்ங்கிறது அது அத்தனையும் போய்
நிறைய பேர் சூசைட் பண்ணி செத்து போயிட்டான். நிறைய பேர் பொண்டாட்டி பிள்ளையோட சண்டை போட்டு வீட்டை விட்டு ஓடி போயிட்டான். புரியுதா? இந்த பணம் வரும்னு சொல்லி இன்னொருத்தக்கிட்ட கடன் வாங்கி கொடுத்து பயத்தை தடவிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் நடக்கு. உனக்கு கொடுத்த பணம் 20 லட்சத்தை வாங்கி தரேன், ஆனா கோடி பணம் வருங்கிற கற்பனை மாயை கிடைக்காது. காரணம் அது அத்தனையும் போய் நாளைக்கே வந்துடும், நாளை கழிச்சே வந்துடும். இன்னைக்கு நைட்டு மீட்டிங் போடுறாங்க, இன்னைக்கு இருந்து பேசிடுவாங்க, லாரி கொண்டு வந்திருக்க அள்ளிட்டு போயிருங்க. இதெல்லாம் கதை. இது பண ஆசையை காட்டி அந்த ஆசை வைக்கிற இழிச்சவங்களை ஏமாத்துன கதை. புரியுதா உனக்கு? அதுல நீ மாட்டிக்கிட்ட. 20 லட்சத்தை வாங்கினா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருன்னு சொல்லிடு. காரணம் வைப்போம். உண்மையை சொல்லணும்னா ஒரு பொம்பளை புருஷனுக்கு தெரியாம 40 லட்சம் வாங்கி கொடுத்துட்டா. எவ்வளவு கெட்டிக்காரி! புருஷனுக்கு தெரியாம 40 லட்சம் வாங்கி கொடுத்துட்டான் மருமகன் கிட்ட. ஏதோ ஒரு உறவு முறையில மருமகன் அந்த பணத்தை வாங்க போறோம்னு அங்கேயும் இங்குமா டூர் அடிச்சு கடைசியில பணமும் இழந்து மனமும் இழந்து மரியாதையும் இழந்து எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் என்னது? பண ஆசையால வரக்கூடிய திமிரு. உழைக்கணும், வாழணும். இது என்னதுக்கு அங்க இருந்து வருது இங்க இருந்து எவ்வளவு சொன்னாலும் ஏமாறத அறிவு எங்க போச்சு? கண்ண முடு. இந்தா 20 லட்சம் கிடைக்கும், சந்தோஷமா வீடு கட்டாம ஆரம்பிச்சா இந்த பணத்தை வாங்கிட்டு அடுத்து பேசணும்னா தொடர்ந்து என்ன பேசுவாங்க. அப்படியா கேட்டு பாக்குறேன். கோயம்புத்தூர் எல்லை பொறுமை பொறுமை அறுவை சிகிச்சை சம்பந்தமாக மனம் குழம்பியது யார்? என்னம்மா பொறுமையாருமா? அறுவை சிகிச்சை ஆபரேஷன் சம்பந்தமா மனவேதனை யாருக்கு? என்னப்பா அறுவை சிகிச்சை பண்ணிருக்கீங்களா? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். எத்தனையோ சாமிகள், எத்தனையோ ஜோதிடர்கள், எல்லா பக்கமும் பார்த்த ஒரு அனுபவம் நிறைந்த மனிதன் நீ. ஆனா இப்போ 3 ஆண்டு காலங்களாக உடலால் பாதிப்பு, உறவுகளால் பிரிவு, தொழிலாள மன நஷ்டம், பண ஏமாற்றம், இது எல்லாமே வீட்டுல நடந்திருக்கு. காலைல விட்டு வரலாம். வேற என்னப்பா வேணும்? பக்கத்துல வரலாம். கொஞ்சம் கண்ண முடிக்கா. ஆயுளை பத்தி கவலைப்படாம நிம்மதியை கொடுக்க, எல்லாரையும் உன்னோடு சேர்ந்து வாழ வைக்கிறேன். நிம்மதியா இருக்கும். கர்மசாமி, கோவை எல்லையிலிருந்து ஒரு பெண்மணி என்னை பார்த்து வணங்க வந்திருக்கிறாய். யாரது? வாமா. யாரெல்லாம் வந்தீங்க? தனிப்பட்ட முறையில யார் வந்திருக்கா? கோவை எல்லையில் நடந்தாச்சு. இந்த வருஷத்துல எல்லாம் வெற்றிகரமா நடந்துருக்கு. அதெல்லாம் இல்ல, எந்த அதிகாரியாலும் அதை தடுக்க முடியாது. ஜெயிச்சுட்டாரு. புண்ணியம் உண்டு. கண்ண முடிக்காக்கா பாக்குறேன். லேசர் ஆபரேஷன் பண்ணலாம், ஓபன் சர்ஜரி இல்லை. பேசுவாங்க. பெங்களூர் 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 எல்லை
ட்வின்ஸ், இரட்டை பிறவிகள். கால் விட்டுருமா. ஒருவனுக்கு வேற விஷயமான குழப்பத்தை தீர்த்து தாரேன். கபடி விளையாடுறதுக்கு உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்துருக்க. ரெண்டு பேரும் தன்னுடைய மனைவியை பிரிந்து மனவேதனை அடைந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்க உள்மனதை போய் பார்த்தேன். நம்மளை வேண்டாம்னு சொல்லி எதுவும் டைவெல்ஸ் அப்ளை பண்ணக்கூடிய நிலைமை அவங்க பக்கத்துல இருக்குமோ அப்படிங்கிற ஒரு மனோ பயம் உங்கள் உள்மன தாட்ல இருக்கு. அதுக்குரிய தொடர்புகளும் நட்புகளும் அந்த பக்கத்தில் விளைந்து கொண்டு இருக்கிறது. ஆனா அந்த பிரிவு இல்லாமல் உங்களை ஒன்று சேர்த்து வச்சா போதும்னா கால் விட்டுவாங்க. வீணான மனக்குழப்பத்துக்கு ஆளாக கூடாது. புரியுதாடா? வீணான மனக்குழப்பத்துக்கு ஆளாக கூடாது. மனைவி மக்களோடு சேர்த்து இனிமையா வாழ வச்சு தரேன். பெரியவங்க எல்லாம் சேர்த்து வைக்கிறதுக்கு விரும்புறாங்க. அவங்களுடைய மனத்துக்குள்ள நல்ல எண்ணங்கள் தோன்றி